ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபாலிங் சேனல் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து புல்லிஷா மார்க்கெட் வந்து மேலே போயிருப்பாங்க. மேலே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம், மார்க்கெட் இந்த பிளேஸ் வரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய கேப் அப்ல மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் ஆகிட்ட அப்புறமா நீங்கள் வந்து புல்லிஷா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரை மார்க்கெட் திரும்ப கீழே வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிட்டு தான் மேலே போகணும்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் டவுனே வச்சிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரைடேவும் ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். அது ஏன்னா இந்த ஃபாலிங் வெஜ் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறோம். மார்க்கெட் நல்லா ஒரு சின்ன கேப்பை வச்சு மேலே போகும்போது இது யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் சேனலில் வந்து பை என்ட்ரி கொடுத்துருப்போம். பை என்ட்ரி கொடுத்து ஃபுல்லாகவே இதில் வந்து ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், மார்க்கெட் வந்து நல்லா கீழே வரும்போது 100ல் பை கொடுத்துருப்போம். நம்ம 100ல் பை கொடுத்தது வந்து இங்கே இருக்கும். மார்க்கெட் வந்து தேர்ட் டைம் பை ஆகிட்டு மேலே போயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது இந்த பிளேஸில் பை கொடுத்துருப்போம். பை கொடுத்து டார்கெட் வந்து 145 கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும். நம்ம கொடுக்குற ட்ரேட் எல்லாமே ஃபுல்லாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுப்போம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம். நிறைய பேர் வந்து இதில் வந்து டார்கெட்டே இல்லை, ஸ்டாப் லாஸ் இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா இதுதான் டார்கெட்டாக இருக்கும். ப்ரீவியஸாக இருக்க ரெசிஸ்டன்ட் டார்கெட்டு அந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் அவ்வளோதான், நீங்கள் அப்படியே எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோதான் மார்க்கெட்டில். நீங்கள் வந்து டெக்னிக்கலாக ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸாக கண்டிப்பாக எப்போவுமே ஸ்டாப் லாஸ் வராது. நீங்கள் கேண்டில் பார்த்து கேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அண்டு லாஸ்ட் மண்டே நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி ட்ரேட் கால் என்ட்ரி கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலிங் வெஜ்ஜை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே வந்து ஒரு பெரிய கேப் டவுனில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் நம்ம ட்ரா பண்ணதை அப்படியே நீங்கள் திரும்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த இடம் வரும்போது மார்க்கெட் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ சப்போர்ட் எடுத்த இடத்துல வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது சப்போர்ட் எடுத்துருக்காங்களா பார்த்தா மார்க்கெட் இந்த பிளேஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இங்கே சப்போர்ட் எடுக்கிறப்பலாம், அதாவது 23,550 சப்போர்ட் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து 23,800 வரைக்கும் நல்லா புல்லிஷாகவே போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம், இங்கே செகண்ட் டைம் அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. ஸோ தேர்ட் டைம் இங்கே மார்க்கெட்டில் அதே தான் நடந்தது. ஹிஸ்ட்ரி தான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும் போதும். இவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆயிடுச்சு, மார்க்கெட் இன்னும் கீழே உடச்சிட்டு கீழே போயிடுன்னு நினச்சி நீங்கள் புட் என்ட்ரி லெட்டர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஸோ கொஞ்சமாவது உங்கள் சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த பெரிய சப்போர்ட்டை யூஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் வந்து நம்ம காலையிலேயே, அதாவது கால் ஆப்ஷனை தான் நம்ம வாட்ச் பண்ணவே சொல்லியிருப்போம். 23,500, ஏன்னா 500ல தான் ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது. ஸோ 500 கால் ஆப்ஷனை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம். டார்கெட் பண்ணி அந்த ட்ரேடை வந்து கரெக்டாக 135ல பை பண்ண சொல்லியிருப்போம். அதோட சார்ட்டிங் போஸ்ட் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அந்த சப்போர்ட் அந்த மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் மாதிரி ட்ராவல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டைம் இந்த ட்ரெண்ட் லைனும் வராங்க, சப்போர்ட் இருந்தது. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் அந்த நிஃப்டியில் இருக்கிற சப்போர்ட்டை யூஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வந்து ரிவர்ஸ் ஆகிறப்போ 135ல பை கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 190, செகண்ட் டார்கெட் வந்து 235 கொடுத்துருப்போம். நம்ம கொடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. 190 வந்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். அதாவது நீங்க டெக்னிக்கலா பாருங்க, எப்பவுமே நம்பர்ஸா பார்க்காதீங்க. அண்ட் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் டார்கெட்டையுமே இதில் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எதனால மார்க்கெட் இங்க இருந்து அவ்வளோ அக்ரெசிவா மார்க்கெட் மேலே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரா பண்ண வந்து சப்போர்ட்டு. எப்பவுமே நீங்க டெக்னிக்கலா பார்த்து ட்ரேட் எடுங்க. எப்பவுமே மார்க்கெட்ல பெரிய கேப் டவுன் ஆயிடுச்சு, பெரிய கேப் அப் ஆயிடுச்சுன்னா அந்த சைடே போயிடாதீங்க. மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் பொறுமையா பார்த்து ட்ரேட் எடுத்தால் தான் நீங்க ப்ராஃபிட்டபுளா இருக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 0 to 20 ட்ரேடும் கொடுத்துருப்போம். அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிளாக் பேட்டர்ன் மாதிரி தான் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பை என்ட்ரி கொடுத்துருப்போம். இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வரும்போது சப்போர்ட் எடுத்து இருந்தாங்க. மார்க்கெட்ல வந்து தேர்ட் டைம் இங்க கீழே வர மாதிரி தெரிஞ்சுது. ஸோ மார்க்கெட் இதை யூஸ் பண்ணி இங்க இருந்தே மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆக வந்து ஸோ 42ல என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஆனாலும் சப்போர்ட் இங்கே தான் இருந்தது. இதை ட்ரா பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வரும்போது எக்ஸாக்டா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம சப்போர்ட்டை டேப் பண்ணோன்னே மார்க்கெட் நம்மளோட டார்கெட்டான 65க்கு போயிருப்பாங்க. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரும்போது ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 78, இதுக்கு மேலே மார்க்கெட்ல வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் மேட்ச் ஆகிடுச்சுன்னு நம்ம டெலிகிராம் சேனல்ல போட்டிருப்பேன். நம்ம போட்டு கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் ஹிட் ஆகிட்ட அப்புறமா மார்க்கெட் வந்து சின்னதாக திரும்ப பை ட்ராப் பண்ணி மார்க்கெட் திரும்ப இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்திருப்பாங்க. இதில் பார்த்தாலே தெரியும், நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம்னா அது எதுக்கு மீனிங்னா மார்க்கெட்ல வந்து ஹையர் லோ ஹையர் லோ ஹையர் லோ தான் பார்க்கணும். எப்போ ஹையர் லோ கட் பண்ணி திரும்ப லோவர் லோ பண்ணாலும் மார்க்கெட் எப்போ திரும்ப கீழே போய் 0 ஆயிடும். இது புரியாம நீங்க டாப்ல போய் பை பண்றதுனால மட்டும்தான் எப்பவுமே லாஸ் பண்ணீங்க. முடிஞ்ச வரை நீங்க டெக்னிக்கல் கற்றுக்கோங்க, அப்பதான் ப்ராஃபிட்டபுளா இருக்க முடியும். உங்களுக்கு விருப்பம் தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு லைவ் அப்டேட் பண்றேன்.
நிறைய பேர் வந்து இதுலயே நீங்க 700 அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்ல ப்ராஃபிட் பண்றீங்க. ஒரு நல்ல ஏப்ரல் ஸ்ட்ராட்டஜி போட்டு உங்களுக்கு ட்ரேட் கொடுத்தாலும் உங்களால பண்ண முடியல. எனக்கு புரியுது. உங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறீங்கன்னு. முடிஞ்ச வரை எல்லாருமே பேப்பர் ட்ரேட்ல பண்ணுங்க. நான் கொடுக்குற ட்ரேட் எதுவுமே ஒரிஜினல் அமௌண்ட்ல பண்றது கிடையாது. பேப்பர் ட்ரேட்ல பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லைவ் அக்கௌண்ட்ல நீங்களே அனலைசிஸ் பண்ணி நீங்களா பண்ணுங்க. நம்ம கொடுக்கறது எல்லாமே உங்களோட ட்ரேடிங் இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்காக தான் பேஷன்ஸா. நீங்க எதனால இங்க ட்ரேட் எடுத்த உடனே மார்க்கெட் அக்ரெசிவா மேல போகுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்ல மேல போயிட்ட அப்புறமா கிரீன் கேண்டில பார்த்து போமோல எப்பவுமே பை பண்ணாதீங்க. போமோல பை பண்ணா நீங்க இந்த இடத்துல 70ல வாங்கினோடனே மார்க்கெட் 0 ஆயிருக்கும். அந்த மாதிரி பண்ணி தான் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா மார்க்கெட் ரெண்டு கால் சைடு, ஆனா நீங்க காலில் எடுத்தே லாஸ் பண்ணீங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா மார்க்கெட் வந்து மேல போறப்ப ஸ்பீடா மேல போயிடுவாங்க. ஆனா கீழே இருக்கும்போது நீங்க டாப்ல பை பண்ணது கீழே இருந்து மேல போற மாதிரி காட்டி 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 உங்களை நம்ப வச்சு மார்க்கெட் ஃபுல்லாவே 0 ஆயிடும். இதுதான் பெரிய ட்ராப்பே. இந்த ட்ராப் வந்து நீங்க புரிஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு 4 வருஷம் ஆயிடும். எதனால நீங்க லாஸ் பண்ணீங்கன்றது அதை நான் வந்து உங்களால முடிஞ்ச வரை உங்களுக்கு சீக்கிரமா அதை புரிஞ்சுக்க சொல்லி ட்ரை பண்றேன். நீங்க சீக்கிரமா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா நீங்க வந்து ஒரிஜினல் அமௌண்ட்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்க மாட்டீங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால வந்து உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா சிங்கிள் லாட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ மண்டே மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத பார்த்துடலாமா? மண்டே மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்க இருந்து கீழே ரிட்டர்ன் ஆனாங்கன்னா சப்போர்ட் இதுவாக தான் இருக்கும். அதாவது 23,750 இருக்கும். மார்க்கெட் இங்க வரும்போது தான் மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் எடுத்து இவ்வளவு தூரம் மேலே போனாங்களா? ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது இங்க சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான், 23,680 650. மார்க்கெட் இதுல இருந்து மார்க்கெட் கீழே வராங்க. ஸோ இங்க இருந்து சப்போர்ட் இருக்கு, இங்க இருந்து சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் மேலே வருவாங்க. ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா இருந்த ரெசிஸ்டன்ட் வந்து இதுதான். இங்கே அந்த மார்க்கெட் வந்து நல்லா பேரிஸா திரும்பினாங்க. ஸோ மார்க்கெட் அதே மாதிரி இங்க இருந்து கேப் டவுன்ல தான் ஓப்பன் பண்ணாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 23,980 இருக்குது. அதையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் போனாங்கன்னா 24,130 கிட்டே வரும். இந்த 130 கிட்டே ஏன் வரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இதுதான் மார்க்கெட். இந்த ரெசிஸ்டன்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து நல்லா பேரிஸா இருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து செகண்ட் ரெசிஸ்டண்டா இருக்கும். அதே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நல்லா புலிஸாவே போவாங்க. பட் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெனஸ்டே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் லைவ் அப்டேட் பண்றோம். உங்களுக்கு விருப்பம் தான் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பயோல இருக்கு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன்.